சோ வெப்பம் அப்படின்னு சொல்றது சக்தியின் ஒரு வடிவம். சரியா? இப்போ சக்தியில நிறைய வடிவங்கள் இருக்கு. பொறிமுறை சக்தி, அதுக்குள்ள அணுசக்தி இயக்க சக்தி வரும். ஒளிச்சக்தி சத்தம், ஆஹ் மின் சக்தி, ஆஹ் அணுச்சக்தி, அது போல ஒரு சக்தி தான் வெப்ப சக்தி. வெப்ப சக்தி தான் வெப்பம். சரியா? சோ வெப்பம் அப்படின்னு சொல்றது சக்தியின் ஒரு வடிவம். ஓகே, நீங்க இயக்க சக்தியை வெப்பமா மாத்தலாம், மின் சக்தியை வெப்பமா மாத்தலாம். ஏண்டா வெப்பம்ன்றது ஒரு சக்தியின் வடிவம். சக்தி காப்பு விதிப்படி வடிவம் ஒரு வடிவத்திலிருந்து இன்னொரு வடிவத்திற்கு மாறலாம் தானே. சோ வெப்பத்தை நீங்க இதுல இருந்து உருவாக்கலாம். ஆனா வெப்பநிலை அப்படின்னு சொன்னா ஒரு பொருளின் வெப்ப படிநிலை அப்படின்னு சொல்லுவோம். பொருளின் வெப்ப படிநிலை. சரியா? ஒரு பொருளின் வெப்ப படிநிலை. ஓகே, அதாவது ஒரு பொருள் வெப்பத்தை வழங்குறதால அந்த பொருள்ற வெப்ப படிநிலை கூட்டிட்டு போகும். அதுதான் நான் சொல்றது வெப்பநிலை. So, அது என்ன, வெப்பத்தை வழங்கும் போது அந்த பொருள்ற வெப்பத்துல படிநிலை கூட்டிட்டு போகும். படிநிலை கூடுன்னு சொன்னா அது இன்னொரு வார்த்தையில சொல்லலாம், வெப்பநிலை கூட்டிட்டு போகுதுன்னு சொல்லி. புரியுங்களா? வெப்ப படிநிலை கூடுதுன்னு சொன்னா வெப்பநிலை கூட்டிட்டு போகுது அப்படின்னு சொல்லி நாங்க சொல்லலாம். புரியுதா? எனி டவுட்ஸ் அதுல? உண்மையா சொல்ல போனா வெப்பநிலை அப்படின்னு சொல்றது ஒரு பதார்த்தத்துல அகச்சக்தி, அக இயக்க சக்தி அளவீடுன்னு நாம சொல்லலாம். சரி, உதாரணமா எடுங்க. வாயுக்கள் எடுத்தால், வாயுக்கள் எடுங்க. பதார்த்தம், வாயு என்ற பதார்த்தத்தை எடுத்தா அதுக்குள்ள நிறைய மூலக்கூறுகள் இருக்கு. அந்த மூலக்கூறுகள் எழுந்தமானமாக செய்யும். அதால இந்த மூலக்கூறுகளுக்கு ஒரு அக இயக்க சக்தி ஒன்று நேச்சுரலா காணப்படும். சரியா? இந்த மூலக்கூறுகள் எல்லாத்துக்கும் அக இயக்க சக்தி ஒன்று சாதாரணமாவே காணப்படும். சரியா? அக அழுத்த சக்தியும் காணப்படும், அக இயக்க சக்தியும் காணப்படும். நம்ம கதைக்கிறதுக்கோ இயக்க சக்தியை பத்தி மட்டும்தான். அதுபோல ஒரு திரவத்தை எடுத்தீங்கன்னா திரவத்திர மூலக்கூறுகளுக்கு இவங்களை விட சுயாதீனத்தன்மை குறைவா தான் இருக்கு. அவங்க கொஞ்சமா இதோட கொஞ்சமா இப்படி 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 மேல கீழன்னு சொல்லி அசைவாங்க. சரியா? அப்படி உருண்டு அசையும் போது அவங்களுக்குள்ள காணப்படுமே ஒரு சக்தி, அந்த சக்தி இவங்கட இயக்க அக இயக்க சக்தியா இருக்கு. இப்போ உதாரணமா ஒருத்தர் தூக்கிட்டு அவரை தூக்கிட்டு ஓட போறாருன்னு வைங்களேன். அவரை தூக்கிட்டு ஓடுனாலும் இந்த தொகுதியில அகச்சக்தியில மாற்றம் ஏற்படாது. மொத்த இயக்க சக்தி மாறும். அந்த பாத்திரத்துல இயக்க சக்தி கூடும் அதுக்கு வேகத்தை கொடுத்தா. ஆனா இந்த மூலக்கூறுகின்ற அசைவுல எந்த மாற்றமுமே ஏற்படாது வெப்பநிலை மாறாத வரை. சோ அக இயக்க சக்தின்னு சொன்னா மூலக்கூறுகள் இயக்க சக்தி விளைவுகள். அந்த இயக்க சக்தி ஒரு விதமான அளவீடு தான் வெப்பநிலைன்னு சொல்லுவாங்க. இப்ப இதே விஷயம் திண்மத்துக்கு வருமா? எனிபடி? திண்மத்தில் உள்ள மூலக்கூறுகளுக்கு இயக்க சக்தி காணப்படுமா, அக இயக்க சக்தி? ஆஹ் திண்ம மூலக்கூறுகளுக்கு அக இயக்க சக்தி காணப்படுமா பிள்ளை? ஓ சார். ம் எப்படி? திண்ம சார் மூலக்கூறுகள் அசையாது. ம் மூலக்கூறுகள் அதிரும் சார். வெரி குட், எக்ஸலண்ட். ஓகே, குட். மூலக்கூறுகள் அதிரும். சரியா? ஒரு திண்ம சாளரத்தை எடுத்தீங்கன்னா இப்படி மூலக்கூறுகள் காணப்படும். அந்த மூலக்கூறுகளுக்கு இடையில இப்படி வலிமையான கவர்ச்சி விசை காணப்படும். அதால அவங்க இடப்பெயர்ச்சி அடைய இயலாது, கஷ்டம். ஆனா அந்த மூலக்கூறுகள் என்ன செய்யும் சொன்னா இப்படி அதுல நடுப்புள்ளி பற்றி இப்படி பக்கம் பக்கமாக அதிரும். சரியா? கிட்ட கிட்ட கிட்டன்னு சொல்லி இப்படி இப்படி இப்படின்னு சொல்லி அதிரும். ஓகே, சோ இப்படி அதிர்றதால அவருக்கு ஒரு இயக்க சக்தி ஒன்று காணப்படும். இப்ப நீங்க வெப்பத்தை கொடுத்தீங்கன்னா இந்த அதிர்வோட வீச்சம் கூடும். இந்த அதிர்வோட உச்சவகம் வீச்சம் எல்லாம் வலிமை செய்தல் படிச்சோம். அது இல்லாம என்ன செய்யும் சொன்னா கூடும். சரியா? சோ இதான் உங்களுக்கு அக
இயக்க சக்தியாக அங்க இருக்க போகுது. சோ வெப்பநிலை கூட்டினீங்கன்னா இந்த அக இயக்க சக்தி 3 பதார்த்தங்களுக்கு கூடும். சோ வெப்பநிலைன்ற விஷயத்த மூலக்கூறுகளின் இயக்க சக்தியின் ஒரு அளவீடாகும் சொன்னா அந்த கூற்று சரி. சரியா? வெப்பநிலை என்பது ஒரு மூலக்கூறுகள் இயக்க சக்தியின் ஒரு அளவீடாகும் சொன்னா சரி. இந்த வெப்பநிலையால ஏற்படுற எல்லா விளைவுகளையும் இந்த மூலக்கூற்று தத்துவத்தை வச்சு நம்ம விளங்கப்படுத்தலாம். சரியா? ஓகே. சோ வெப்பம், வெப்பநிலை இந்த 2 விஷயங்களையும் உங்களுக்கு வருகிற தெரியும். சரியா? ஒரு பொருளுக்கு வெப்பத்தை கொடுக்கும் போது வெப்பநிலை அதிகரிக்கும். அதுக்கு ஒரு சமன்பாடு இருக்கு. யாருக்காவது தெரியுமா? வெப்பத்தை கியூன்னு எடுத்தா என்ன சமன்பாட்டின்படி வெப்பநிலை அதிகரிக்கும்? கியூ சமன் எம்சி தீட்டா. கியூ சமன் எம்சி தீட்டா. பண்ணிடுங்க வரேன். இது வந்து பொருளோட தெளிவு. இது வந்து அது தன்வெப்ப கொள்ளலும் சொல்லுவோம். இதெல்லாம் பத்தி பிறகு நாங்க படிப்போம். ஆனா உங்களுக்கு விளங்கணும், வெப்பத்தை கொடுக்க கொடுக்க வெப்பநிலை நேர் விகித சமனாக அதிகரிக்கும். வெப்பத்தை கொடுக்க கொடுக்க வெப்பநிலை நேர் விகித சமனாக அதிகரிக்கும் விஷயம் உங்களுக்கு விளங்கும். சரியா? ஓகே. சரி, இப்போ வெப்பத்தை ஒரு பொருள் கொடுப்போம், வெப்பநிலை கூடுது, எடுப்போமே, வெப்பநிலை கூடுது. சோ இந்த வெப்பநிலை கூடுறதால என்னென்ன விளைவுகள் வரலாம்? அதான் நான் சொல்றேன் வெப்பநிலையின் விளைவுகள் அப்படின்னு சொல்லி. வெப்பநிலை அதிகரிக்கிறதால வர விளைவுகள். சோ என்னென்ன விளைவுகள் உங்களுக்கு தெரியும்? எனிபடி? வெப்பநிலை அதிகரிக்கும் போது என்னென்ன விஷயங்கள் அதிகரிக்கும், ஒரு பதார்த்தத்துக்கு என்னென்ன விஷயங்கள் குறையும், அது உங்களுக்கு தெரியுமா? கனவளவு மாற்றம். கனவளவு மாற்றம்.